Alhamdulillahil muwaffiqil mu'in. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin sadiqil amin wa ala alihi wa sahbihi ajma'in wa man tabi'ahum bi ihsanin ila yaumiddin, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi mahkami tanzilihi wa furqanihil majid. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لكل أمة جعلنا منسكا ليذكروا اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام. قال نبينا محمد صلى الله عليه وسلم: من وجد ساعة فلم يضحي فلا يقربن مصلانا. وقال أيضا: من ضحى طيبة بها نفسه كانت له حجابا من النار، أو كما قال النبي سيد البشر صلى الله عليه وسلم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்கொடையாக வந்துதித்த அண்ணலின் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழிநடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய, மேலும் வரவிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர் மீதும் அனைவரது குடும்பத்தார் மீதும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹ்வின் பேருபகாரம் மீண்டும் ஒரு முறை அவனது மஸ்ஜிதில் அமர்ந்து அவன் விதித்திருக்கக்கூடிய, அவன் பிரியப்படக்கூடிய நல்ல காரியங்களை பற்றி பேசவும் கேட்கவும் வாய்ப்பளித்திருக்கிறான். பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்குமாக கூறி, இந்த வார ஜும்ஆவிலே குர்பானியை பற்றி நாம் சில தகவல்களை தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பானவர்களே, சர்வதேச அரங்கில் முஸ்லிம் சமுதாயம் ஹஜ்ஜை பற்றியும் குர்பானியை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது நமக்கு ஒரு திருவிழா காலம். வசதி உள்ளவர்கள், ஹஜ் பயணத்தை நாடி உள்ளவர்கள் அதிலே லயித்திருக்கிறார்கள். ஹஜ்ஜிலே செய்ய வேண்டிய அமல்களும் யாருக்கு கடமையாகும் என்பதை குறித்தெல்லாம் சென்ற வார ஜும்ஆவிலே நாம் விரிவாக பேசினோம். அதைத் தொடர்ந்து இந்த வார ஜும்ஆவிலே அடுத்த 2 வாரங்களில் நாம் சந்திக்கக்கூடிய பெருநாள் அன்று கொடுக்கக்கூடிய குர்பானியை பற்றி தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். பொதுவாக இஸ்லாமிய சமூகம் அடுத்தவர்களுக்கு உணவளிப்பதில், அடுத்தவர்களுக்கு தர்மம் செய்வதில், அடுத்தவர்களுக்காக தன் நேரத்தை ஒதுங்கி இறங்கி உதவி செய்வதில் நல்ல பெயர் பெற்றுள்ளதை நாம் மகிழ்ச்சியோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரம் குர்பானி விஷயத்தில் பொதுபோக்காக இருக்கக்கூடிய வெகு சிலரை கவனித்து நாம் குர்பானியை பற்றி ஆர்வமூட்ட வேண்டிய சூழ்நிலையிலும் இருக்கிறோம். எனவேதான் குர்பானி யாருக்கு கடமை, குர்பானிக்கு இஸ்லாம் வழங்கியுள்ள சிறப்புகள் எத்தனை, எதனால், அதை நாம் மகிழ்வோடு கொடுக்கின்ற நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான 3 அம்சங்களை குறித்து இந்த வார ஜும்ஆவிலே நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பானவர்களே, பொதுவாகவே அடுத்தவர்களுக்கு உதவுவது என்பது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட, அதிகம் நன்மை என்று கூறப்பட்டுள்ள முக்கியமான விஷயம். தானங்களில் மிகச்சிறந்த தானம். சூழ்நிலையை கவனித்து பலரும் பலதை சொல்வார்கள். இரத்த தானம் என்பார்கள், அன்னதானம் என்பார்கள், கண் தானம் என்பார்கள். தானத்தில் எக்காலமும் சிறந்த தானம் அடுத்தவர்களுக்கு உணவளிப்பது தான். நரகவாசிகளை பற்றி திருக்குரானிலே ஒரு வசனத்தில் அல்லாஹ் பேசுகிற போது, நீங்கள் ஏன் நரகத்திற்கு வந்து விட்டீர்கள் என்று சொர்க்கத்திற்கு
சென்று விட்ட சில நல்லடியார்கள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்களா? அப்பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்களில் முக்கியமான 2 காரணம், லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் அல்லாஹ்வை வணங்காதவர்களாக உலகத்தில் வாழ்ந்தோம். 2வது, ஏழைகளுக்கு உணவளிக்காதவர்களாக வாழ்ந்தோம் என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அடுத்தவர்களுக்கு உணவளிப்பது, அடுத்தவர் பசியை போக்குவது முக்கிய அந்தஸ்து தரப்பட்டு உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அன்னதானங்களிலேயே மிகச் சிறந்தது எது என்றால் இந்த குர்பானி, நாம் கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த குர்பானி தான். அல்லாஹ் இதற்கு ஏராளமான சிறப்புகளை வழங்கியிருக்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குர்பானியை பற்றி நிறைய சிறப்புகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். நாம் அதை அறிந்தவர்களாகவும் இருக்கிறோம். என்றாலும் ஒரு 5 சிறப்புகளை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். முதலாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், யார் மனமுவந்து அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு பிராணியை குர்பானி கொடுக்கிறாரோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். வேறு ஒரு ஹதீஸில் அவருடைய நன்மைகள் எல்லாம் அதிகப்படுத்தி எழுதி தரப்படும். அளவும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குர்பானி நீங்கள் கொடுக்கின்ற பிராணியை அறுக்கிற போது அதனுடைய இரத்தம் பூமியில் விழுமே, முதல் இரத்தம் விழுவதற்கு முன்பாகவே அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். எத்தனை சொட்டு இரத்தம் பூமியில் விழுகிறதோ அத்தனை சொட்டுக்கும் ஒவ்வொரு சொட்டு கீழே விழுவதற்கு முன் உங்களுக்கு ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு கொண்டே வருகிறது, ஒரு நன்மை உங்களுக்கு எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 3வது, யார் குர்பானி கொடுக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அந்த குர்பானியில் உள்ள ரோமத்தின் அளவிற்கு அல்லாஹ் தஆலா நன்மைகளை வழங்குகிறார். ஒரு ஆட்டை நாம் குர்பானி கொடுக்கிறோம் என்றால் அந்த ஆட்டில் எத்தனை முடிகள் இருக்கின்றது என்று எண்ண முடியுமா? அல்லாஹ் அவ்வளவு கூலிகளை தருகிறார். 4வது சொன்னார்கள், இஸ்தன்சிஹு ஹதாயாக்கும் ஃபைன்னஹு அலஸ் சிராத்தி மத்தாயாக்கும், நீங்கள் குர்பானி பிராணிகளை தரமானதாக தேர்ந்தெடுத்து குர்பானி கொடுங்கள். ஏனென்றால் அதுதான் உங்களுக்கு நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய சிராத்துல் முஸ்தகீம் என்கிற பாலத்தை கடப்பதற்கு வாகனமாக தரப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் கொடுக்கின்ற பிராணி சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்கு உபயோகப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். 5வது சிறப்பு, மன் லஹா தய்யிபத்தன் பிஹா நஃப்ஸுஹு, யார் மனமுவந்து அல்லாஹ்விற்காக வேண்டி குர்பானி தருகிறாரோ கானத் லஹு ஹிஜாபம் மினன் நார், அந்த பிராணி நரக தடுப்பாக அவருக்கு அமைந்துவிடும் என்று சொன்னார்கள். அந்த மனிதர் நரகத்திற்கு செல்லாமல் இந்த பிராணி நாளை மறுமையில் வாதாடும், நாளை மறுமையில் இவருக்காக சாட்சியாக வந்து நிற்கும். அல்லாஹ்வே உனக்காக வேண்டியே எனக்கு என்னை கொடுத்தார், மனமுவந்து கொடுத்தார், உன் பொருத்தத்தை நாடி கொடுத்தார், அவருக்கு நரகத்தை ஹராமாக்கு என்று அது சொல்லி அல்லாஹ் தஆலா நரகத்தை ஹராமாக்குவார். இப்படி ஏராளமான சிறப்புகள் குர்பானிக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எதற்காக வேண்டி இவ்வளவு சிறப்புகள்? இந்த ஹஜ்ஜுடைய அமல்களும் குர்பானி அமலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் செய்த தியாகத்தின் பின்னணியில் அல்லாஹ் நமக்கு நடைமுறைப்படுத்தியவை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் சென்றவர்களுக்கு தெரியும், அங்கே ஷைத்தானுக்கு கல்லெறிவோம். ஷைத்தானுக்கு ஏன் கல்லெறிகிறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுக்க ஷைத்தான் வந்தபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷைத்தானை அடித்து விரட்டினார்கள். தன் மகனையே குர்பானி கொடுக்க வேண்டும் என்கிற கனவை 3 நாட்கள் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தூக்கத்தில் கொடுத்த போது அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் இறங்கி காரியத்தை செயலாற்றுகிற போது இப்ராஹிம் நபியை கெடுக்க பார்த்தார். அவர்களது மனைவியிடத்திலே வந்து சொன்னான், உங்களுடைய சிறு வயது குழந்தையை அறுக்கச் செல்லுகிறார் இப்ராஹிம், தடுங்கள் என்று மனதை குழப்ப பார்த்தார். அந்த தாயாரும் ஷைத்தானை கல்லெடுத்து விரட்டினார்கள். பிறகு அறுக்கப்பட போகிற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 6 அல்லது 7 வயது சிறுவர் அவரிடத்திலேயே வந்து சொன்னான், உன்னுடைய அத்தா உன்னை அறுப்பதற்காக கூட்டி
கூட்டி செல்கிறார். அவர்களும் தங்களின் ஈமானின் வெளிப்பாடு, தன் தந்தை ஒரு நபி, அவர்கள் கண்ட கனவை செயலாற்றுவது அவர்களது கடமை, இது அல்லாஹ்வின் உத்தரவு என்பதை உறுதியாக அவர்கள் மனதிற்குள் எண்ணியதால் ஷைத்தானை கற்களால் அடித்து விரட்டிவிட்டு தந்தையிடத்தில் சொன்னார்கள், யா அபதி ஃஅல் மா துமர், என் அருமை தந்தையே, எப்படி ஏவப்பட்டிருக்கிறீர்களோ அப்படி நீங்கள் செய்யுங்கள். நான் திமிர மாட்டேன், எழுந்து செல்ல மாட்டேன், ஓடி போக மாட்டேன். நீங்கள் அறுப்பதாக கனவு கண்டிருந்தால் அறுத்து விடுங்கள். அதிலும் என் முகத்தை கண்டால் உங்களுக்கு இரக்கம் வரும் என்று நீங்கள் கருதினால் முகத்தை மூடி அருங்கள் என்று சொன்னார். அவ்வளவு பக்குவம். அந்த அமல் பிடித்து போனதால் தான் கியாமத்து வரை வரக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் அதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விதித்தான். இன்றைக்கும் ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் கல்லெறிந்து கொண்டிருக்கிறார்கள். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை அல்லாஹ் பொருந்து கொண்டதின் வெளிப்பாடாக இன்றைக்கு வரை அந்த அமல் நடந்து கொண்டிருக்கிறது. தவாஃப் செய்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது. சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே சை இன்றைக்கு ஓடுகிறோம். எவ்வளவு வயதானவர்கள் என்றாலும் இன்றைக்கு அங்கே சென்றால் ஓடுகிறார்கள். ஏன்? குழந்தைக்கு தண்ணீர் தேடி அந்த தாயார் ஓடிய ஓட்டத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அதன் வெளிப்பாடு. இப்படியாக அந்த குடும்பம் செய்த தியாகத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டதன் பின்னணியில் தான் குர்பானியும் வந்தது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க முயற்சித்தார்கள், கத்தி அறுக்கவில்லை. மீண்டும் மீண்டும் முயற்சித்தார்கள், அறுக்கவே இல்லை. இவ்வளவு பதமான கத்தி அறுக்க மறுக்கிறதே என்று கோபத்தில் அருகில் இருந்த பாறையில் அடித்தார்கள். பாறை இரண்டாக போனது என்கிறது வரலாறு. பிறகுதான் புரிந்து கொண்டார்கள், கனவை கொடுத்த அல்லாஹ், பலியிட வேண்டும் என்று உத்தரவு கொடுத்த அல்லாஹ், அறுக்க கூடாது என்று கத்திக்கும் உத்தரவிட்டிருக்கிறார். அவர்கள் செய்த தியாகத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டு மகனை அறுப்பதற்கு பதிலாக நீங்கள் இந்த ஆட்டை அருங்கள் என்று அல்லாஹ் சொர்க்கத்தில் இருந்து ஒரு ஆட்டை அனுப்பினார். அவர்கள் அறுத்தார்கள். அந்த அமல் தான் இன்றைக்கு வரை தொடர்ந்து வருகிறது. அப்படி என்றால் ஒரு தியாகத்தினால் கிடைக்கிற முடிவு என்பது பொதுவாகவே எல்லோருக்கும் பிடிக்கக்கூடிய ஒன்றுதான். அதை அல்லாஹ்வும் மிக அதிகமாக நேசிக்கிறார். ஒரு வருடம் பிள்ளைகள் படிக்கிறார்கள், சிரமப்படுகிறார்கள், நேர காலம் பார்க்காமல் மனனம் செய்கிறார்கள், புரிகிறார்கள். கடைசியில் அவர்கள் பரீட்சை எழுதுகிறார்கள். பரீட்சையில் வென்றுவிட்ட பிறகு ஒரு மகிழ்ச்சி வரும். வேற யாரையோ ஒரு ஆளை வச்சு நாம் எழுதினோம், அந்த முடிவை மட்டும் நாம் லாபகரமாக மாற்றிக்கிட்டோம்னா அந்த கஷ்டப்பட்டு வாங்கின அந்த மார்க்குடைய மதிப்பு தெரியாது. தியாகம் செய்ததற்கு பிறகு கிடைக்கின்ற கூலி மிக மகத்தானது. அது மனித வாழ்வில் மகிழ்ச்சியை தரக்கூடியது. அதை தான் அல்லாஹ் தஆலா இங்கேயும் நபிமார்களிடத்தில் பொருந்தி கொண்டான். திருக்குர்ஆனின் பல வசனங்களிலே நமக்கு உத்தரவிட்டு இருக்கிறார். நமக்கு நபியோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் திருக்குர்ஆனின் பல இடங்களில் இத்தபிஉ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று நமக்கும் நேரடி உத்தரவு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் உத்தரவிடுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை, அவர்களுடைய செயல்பாடுகளை, அவர்களுடைய நடைமுறைகளை நீங்கள் பின்பற்றி வாழுங்கள். அது அல்லாஹ்விற்கு பிடித்தது. திருக்குர்ஆனின் எந்த இடங்களிலெல்லாம் இப்ராஹிம் நபியை பற்றி பேசப்படுகிறதோ, எங்கெல்லாம் இப்ராஹிம் நபியுடைய புகழ் வருகிறதோ, எங்கெல்லாம் இப்ராஹிம் நபியை பின்பற்றுங்கள் என்று நமக்கு உத்தரவு வருகிறதோ, அந்த அத்தனை வசனங்களையும் நாம் ஒரே நேரத்தில் செயல்படுத்திய நன்மையை குர்பானி பெற்றுத் தருகிறது. இது இப்ராஹிம் நபியுடைய சுன்னத். எத்தனையோ சுன்னத்துக்களை முந்தி உள்ள நபிமார்களில் இருந்து அல்லாஹ் நமக்கு விதியாக்கி இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் செய்த தியாகத்தினால், அவர்களுடைய நபித்துவத்தினால் நமக்கு கிடைத்த சுன்னத்துகளில் மிக முக்கியமானது இந்த ஹஜ்ஜுடைய அமல்கள், குர்பானி அமல். இது அல்லாமல் ஹத்னா செய்யக்கூடிய சுன்னத். இந்த சுன்னத்துகளை செய்வது மூலமாக திருக்குர்ஆனில் எத்தனை இடங்களில் எல்லாம் இப்ராஹிம் நபி நினைவு கூறப்படுகிறார்களோ அந்த வசனங்கள் அனைத்தையும் ஒரு சேர நாம் செயல்படுத்திய நன்மையை அல்லாஹ் நமக்கு தருவார். எனவேதான் நாம் குர்பானி கொடுக்கிற விஷயத்திலே ஆர்வம் கொள்ள வேண்டும். இது ஏதோ சாதாரணமாக எல்லோருக்கும் கடமையாக்கப்பட்ட ஒரு அமல் அல்ல. முஸ்லிம்களாக இருந்தால் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட சின்ன சின்ன அமல்களைப் போல குர்பானி கிடையாது. வருடத்திற்கு ஒரு முறைதான் அதை மிக சிறப்பாக நிறைவேற்றி காட்ட வேண்டும். குர்பானி யார் மீது கடமை? இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய களைய வேண்டிய மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று.
அது நமக்கு கடமையாகுதா இல்லையாங்கிறதே உம்மத்து கவனிக்காது. குர்பானி யார் மீது கடமை என்றால் பொதுவாக நம்முடைய மனதிலே பணக்காரர்கள் மீது கடமை. பணக்காரர்கள் என்றால் யார்? நம்முடைய பார்வை ஒரு வீடாவது இருக்கணும், சொந்த வீடு, நிறைய வருமானம் இருக்கணும், கடன் இல்லாமல் இருக்கணும். நம்முடைய அளவுகள் வித்தியாசப்படலாம். ஆனால் ஷரியத் என்ன சொல்லுகிறது என்பதை பார்த்து நாம் முடிவு செய்ய வேண்டும். ஜக்காத்திற்கு என்ன அளவோ அதே அளவுதான் குர்பானிக்கும். ஜக்காத்திற்கு என்ன அளவு? 87 கிராம், சுமார் 11 பவுன் தங்க நகை ஒருவரிடத்தில் இருக்குமானால், ஒரு வருடமாக இருக்குமானால் அதற்கு அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டும். வெள்ளியாக இருந்தால் 612 கிராம், அதையெல்லாம் விட்டு விடுவோம். நமக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சாதாரணமாக சொல்வதாக இருந்தால், இன்றைய நிலவரத்திற்கு 50,000 ரூபாய் ஒருவரிடத்தில் இருக்குமானால் அவருக்கு ஜக்காத் கடமை. 50,000 ரூபாய் ஒரு வருடமாக இருக்க வேண்டும், குறையக்கூடாது. இடையில 50,000த்திற்கு மேலே போகலாம். இந்த வருடம் ரமதான் முடித்த போது என்னுடைய கடன்களை எல்லாம் நான் பட்டியலிட்டு, என்னுடைய கடை சரக்குகளை எல்லாம் பட்டியலிட்டு, சேமிப்புகளை எல்லாம் பட்டியலிட்டு, எல்லாவற்றையும் ஒரு வரவு தொகையாக வைத்து, ஒரு செலவு தொகையாக வைத்து, எதுவெல்லாம் எனக்கு கடனாக இருக்கிறதோ அதையெல்லாம் கடன் செலவு தொகையில் வைத்து கழித்ததற்கு பிறகும் என்னிடத்தில் ஒரு 50,000 ரூபாய் கடந்த ஒரு வருடமாக இருக்கிறது என்றால் எனக்கு ஜக்காத் கடமை. குர்பானி கடமையாகுவதற்கும் ஜக்காத் கடமையாகுவதற்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்னவென்றால், ஜக்காத்திற்கு அந்த பொருள் ஒரு வருடமாக நம்ம இடத்துல இருக்க வேண்டும். 50,000 ரூபாய் என்பது இடையில ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு நஷ்டமாச்சு அல்லது செலவாச்சு, 50க்கு கீழே வந்துடுச்சு, 49, 48, 40 இப்படி கீழே இறங்கிடுது. இறங்கிட்டு பிறகு அடுத்து 50,000 வருதுன்னா அப்பையிலிருந்து திரும்ப 1ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் குர்பானி என்பது அந்த பக்ரீத் நாள் அன்று நம்முடைய கடன்கள் எல்லாம் போக நம்ம இடத்துல ஒரு 50,000 ரூபாய் அன்றைய செலவுக்கும் போக நம்ம இடத்துல ஒரு 50,000 ரூபாய் இருக்குமானால் குர்பானி கொடுக்கறது கடமை. இதில் இன்னமும் கவனப்படுத்துகிறார்கள் இமாம்கள். எப்படி என்றால், 3 நாட்களும் குர்பானி கொடுக்கலாம் இல்லையா? அதிலே ஒருவர் தன்னுடைய சேமிப்புகளை எல்லாம் கணக்கெடுத்து, தன்னுடைய கடன்களை எல்லாம் கணக்கெடுத்து கடைசியில் அவர் எடுத்து பிச்சை பார்க்குற போது 50,000 ரூபாய் இல்லை, 45,000 ரூபாய் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அவருக்கு அன்னைக்கு குர்பானி கடமை இல்லை. 2வது நாளும் அவர் இதை கணக்கு போட்டு பார்க்கணும். 2வது நாளும் ஒருத்தருக்கு 45,000 ரூபா வரலன்னு வைங்க, 50,000 ரூபா வரல, 45,000 ரூபா இருக்கு. 3வது நாள் கணக்கு போடுகிற போது 50,000 ரூபாயை தாண்டி விட்டது அப்படின்னு சொன்னால் அந்த அன்னைக்கு அவர் குர்பானி கடமையாகிடும். அதனால குர்பானி கடமையாகிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதுதான் குர்பானி கொடுப்பவர்களுடைய 3 முக்கிய பண்புகளில் முதலாவது. பெரிய செல்வந்தராக இருக்கிறார், அவருக்கே தெரியும், ரொம்ப ஈஸியாக தெரியும் நமக்கு குர்பானி கடமை. ஆனாலும் ஒரு தடவை தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய கடன்களை எல்லாம் பட்டியலிட்டு கணக்கிட்டு பிறகு தான் குர்பானி கடமையானவன் என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்று இமாம்கள் சொல்லுகிறார்கள். எனக்கு கடமையா இல்லையானே எனக்கு தெரியல, ஆனாலும் பரவாயில்லை, நன்மை தானே, கொடுத்துட்றேன், அப்படியும் செய்யக்கூடாதுங்கிறாங்க. உங்களுக்கு கடமையா என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் சிலர் எனக்கு கடமையான மாதிரி தெரியல அப்படின்ட்டு விட்டுருவாங்க. செய்கிறோமோ இல்லையோ, நமக்கு கடமையா என்பதை முதலில் பார்க்க வேண்டும் என்பதை நமக்கு சட்டம் வலியுறுத்துகிறது. கடமையாகிவிட்டது என்றால் நம்மிடம் இருக்க வேண்டிய 2வது பண்பு, அதை சுமையாக கருதாமல், செலவாக கருதாமல், மனமுவந்து மனமகிழ்ச்சியோடு கொடுக்கணும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானியை பற்றி பேசுகிற இடங்களில் எல்லாம், மேலே நான் சொன்ன ஹதீஸில் கூட, மன் லஹா தொய்யிபத்தன் பிஹா நஃப்ஸுஹு, யார் குர்பானி கொடுப்பாரோ அவருக்கு நரக நெருப்பிலிருந்து அது திரையாக வரும்னு சொல்லலை. தொய்யிபத்தன் பிஹா நஃப்ஸுஹு என்றால் அப்படி குர்பானி கொடுப்பதை தன்னுடைய மனதால் பரிசுத்தமானதாக அவர் எதிர்பார்க்கிறார், ரொம்ப பிரியப்பட்டு கொடுக்கிறார்னு அர்த்தம். குர்பானி கொடுப்பதை கடமைக்கு கொடுக்காமல் இன்றைக்கு சிலர் அப்படி கொடுக்கிறார்கள். ஒரு ஊரில் அமர்ந்து கொண்டு வேறொரு ஊரில் மதரசாக்களுக்கோ அல்லது அமைப்புகள் நடத்துகிற கூட்டு குர்பானிக்கோ ஒரு பங்கு கொடுத்துட்றாங்க, பணம் அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. அவங்க எப்போ இருக்கிறாங்க, எத்தனாவது மாட்டில் இருக்கிறாங்க, எத்தனாவது பங்கு நமக்கு, அந்த இறைச்சி எங்கே போகுது, இது எதையுமே கவனிப்பது கிடையாது.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப இந்த விஷயத்தில் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். குர்பானி கொடுக்கிற போது நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான 2 அம்சங்கள்ல ஒன்று, நாம் அதை ரொம்ப மனமுவந்து கொடுக்கணும். மனமுவந்து கொடுக்கணும்னா என்ன அர்த்தம்? இது அல்லாஹ் ரசூல் எதிர்பார்க்கிற ஒரு அமல், அதை நான் செய்கிறேன், செய்கிற போது தரமாக செய்கிறேன்ற நியத்து நமக்கு வேணும். ஆடு கொடுக்கிறவர்கள் கவனத்திற்கு, ஏதோ வாங்குகிற போது அதனுடைய உரிமையாளர் இதுக்கு 6 மாதம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 பல்லு போட்டுச்சுன்னு சொன்னாலே வாங்கிட்டு வந்துடக்கூடாது. நிறைய ஆடு விற்கிறவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. குர்பானிக்குன்னு ஆடு வாங்க பாய்மார்கள் வந்தாலே முன்னாடியே சொல்லிடுறாங்க 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு. நல்ல அனுபவம் உள்ள மட்டன் ஸ்டால் வச்சிருக்கிறவங்கள்ட்ட கூட்டு போய் அந்த ஆட்டை காட்டி கேட்டாக்கா இதுக்கு 5 மாதம் தாங்க இருக்கும் அப்படிங்கிறாங்க. நமக்கு தெரியாது இல்லையா, நம்ம அந்த ஃபீல்டில் இல்லையே. ஆனால் அதை உறுதிப்படுத்த வேண்டும். வாய்ப்பு இருந்தால் 15,000 ரூபாய் மதிப்புள்ள ஆடுதான் கொடுக்க முடியும் என்று இருந்தால் பரவாயில்லை. ஒருவருக்கு 25,000 ரூபாய் ஆடு கூட கொடுக்க வசதி இருக்கிறது என்றால் உயர்ந்ததை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். சில நபர்கள் கொண்டு செல்கிற ஆடுகளை பார்த்தால் நமக்கே ஆசையாக இருக்கும். அவ்வளவு போன வருடம் கூட ஒரு நண்பர் 45,000 ரூபாய்க்கு ஒரு ஆடு வாங்கிட்டு வந்து கொடுத்தார். நல்ல தரமான ஆடு, 80 கிலோ மொத்த எடை வரும்னு சொன்னார். அப்படி கொடுப்பது மிக சிறந்தது. மனமுவந்து கொடுப்பதன் அர்த்தம் அதுதான். நம்முடைய வீட்டிற்கு ஒரு பொருள் வாங்குகிறோம், 10 ரூபாயிலும் இருக்குது, 20 ரூபாயிலும் இருக்குன்னா எது வாங்குவோம்? வாங்குறோம், தரமாக வாங்கிடணும். அதுதான் நம்முடைய பொதுவான எண்ணம். குர்பானியில் கடமைக்கு நாம் கொடுத்து விடக்கூடாது. சிலர் அப்படி செய்கிறார்கள். ஜக்காத்துலையும் அப்படிதான். ஜக்காத்து சேலன்னே ஒன்று விற்கிறாங்க கடையில், 100 ரூபாய்க்குள்ள வருது. போனாலே ஜக்காத்து சேலை 10 கொடுங்கன்னு வாங்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதை நம்முடைய வீட்டு பெண்கள் கட்டுவார்களா என்று யோசித்து பார்க்க வேண்டும். நாம் கொடுக்கிற பொருள் தரமானதாக இருக்க வேண்டும். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பண்பு. மனமுவந்து கொடுக்க வேண்டும், தரமானதாக கொடுக்க வேண்டும். அடுத்து கடைசி பண்பு, நாம் அதை கொடுக்கிற போது தெரிந்திருக்க வேண்டிய சட்டதிட்டங்களை முழுமையாக நாம் அறிந்து கொடுக்க வேண்டும். நிறைய வீடுகளில் அதை பின்பற்றி செய்கிறோமா என்று யோசித்து பார்க்கலாம். கையடக்க புத்தகம் ஒன்று குர்பானியுடைய மசாயில்கள் சொல்லி வருடம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது என்னன்னா, கடைசி நேரத்தில் குர்பானி கொடுக்கிற அந்த நேரத்தில், அன்னைக்கு ரொம்ப பரேஷானா இருப்போம். ஆடு வெட்டுற ஆள் கிடைக்க மாட்டாங்க. நம்ம ஒரு டைமுக்கு சொன்னால் அவரும் ஒரு டைமுக்கு வருவார். அன்னைக்கே நாம் கொடுத்துட்டு பல வேலைகள் அதற்கு பிறகு அதை பங்கிட வேண்டியது இருக்கும், சொந்தக்காரங்களுக்கு சென்று கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த பரபரப்புகளுக்கு இடையில நம்ம போய் ஈது தொழுதுட்டு வந்து சேரணும். கடைசி நேரத்தில் அறுக்கும்போது சட்டத்திட்டங்களை மறந்துடுவோம். இது இயல்பு. ஒரு முக்கியமான ஒரு பெரியவரை அந்த தவறை செய்தார். குர்பானி போட்டு கடைசியில் அறுக்கும்போது பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லலை. வேக வேகமாக அந்த வேலைகளை பார்த்து கடைசியில் அறுக்கும்போது அறுக்க நேரம் ஆகும்போது அறுத்துட்டார் பேசிக்கிட்டே. இது பெரிய குற்றம். எப்படினாலும் அறுக்கிறது தானே, முஸ்லீம் அறுத்தா போதும் என்று நாம் நினைக்கக்கூடாது. முஸ்லீம் அறுத்தாலும் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அந்த நேரத்தில் சொல்லணும். அதுலேயுமே குர்பானி ஆடு மாடாக இருந்தால் இன்ன சலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அனா அவ்வல் முஸ்லிமீன். இன்னும் நிறைய துஆக்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் சொல்ல நேரமோ அல்லது தெரியாமல் இருந்தாலோ குறைஞ்சபட்சம் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லிதான் அதை அறுக்க வேண்டும். இமாம்கள் இப்படியும் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது அடுத்தவங்களுக்கு கேட்கணுங்கிறாங்க. ஏன்னா சில நேரத்தில் மனசுக்குள்ளேயே சொல்கிறேன்னு மறந்துட்டான். நீங்கள் சொல்கிறத அடுத்தவங்க கேட்குற மாதிரி சத்தமாக சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் மறந்தாலும் சுற்றி இருக்கிறவங்களாவது ஞாபகப்படுத்துவாங்க. நான் கொடுக்குற குர்பானியை சட்டதிட்டங்கள் அறிந்து கொடுக்கணும். சில இடங்களில் நிறைய பிராணிகள் கொடுக்கும்போது மற்ற பிராணிகள் பார்க்குற இடத்துலையே வச்சு அறுக்கிறாங்க. அது மார்க்க விரும்புறது இல்லை. சில இடங்களில் இடம் பத்தலை, பிரச்சனை இருக்குது, அதனால் இப்படி அறுக்கிறோன்னு சொல்கிறாங்க. அது அல்லாஹ் பொறுத்தரல வேண்டும் அப்படின்னு நம்ம துவா தான் செய்ய முடியும். சட்டத்தை மீறினது தான். அடுத்த பிராணிகள் முன்னால் அறுப்பதோ அல்லது தண்ணீர் கொடுக்காமல் அறுப்பதோ அல்லது கிப்லாவை முன்னோக்கி வைக்காமல் அறுப்பதோ கால்களை எல்லாம் முழுமையாக கட்டி அறுப்பதோ, அதில் இருக்கக்கூடிய இன்னும் பல சட்டதிட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் தெரிந்ததற்கு பிறகு அதை செய்ய வேண்டும். மிக குறிப்பாக அன்றைக்கு பூரா அறுக்கிறவர்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால அறுத்து முடித்த உடனே தோல் உரிக்கிறாங்க. மார்க்கத்தில் ரொம்ப கடுமையாக தடுக்கப்பட்ட முக்கியமான விஷயங்கள்ல இது ஒன்று. நீங்கள் புக் பண்ணுற ஆள், அறுக்கிற ஆள், அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, நாங்கள் அறுத்து உடம்பு சூடு முழுமையாக போகணும்.
உடம்பு ஜில்லிட்டு போகணும், ரத்தமும் முழுமையாக வெளியேறணும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தோல் உரிக்கணும், அதுக்கு பிறகு அறுத்து கொடுங்கிறத நீங்கள் சொல்லணும். எனவே சட்டதிட்டங்களை முழுமையாக அறிந்து கொடுக்கணும். குர்பானி கொடுக்க வேண்டியவர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயங்களை சுருக்கமாக மீண்டும் சொல்லுகிறேன். 1, இது நமக்கு கடமையானதற்கு பிறகுதான் கொடுக்குறோமாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எனக்கு கடமை ஆயிருக்குங்கிறத பொத்தாம் பொதுவாக நாம் ஏற்றுக்கிறதோ அல்லது எனக்கு கடமை ஆகலைங்கிறத நாமளே முடிவு பண்ணிக்கிறதோ கூடாது. எனக்கு கடமை ஆச்சா, சொத்தையெல்லாம் பட்டியல் எடுத்து கடமையெல்லாம் பட்டியல் எடுத்து கடைசியில் எனக்கு கடமையாயிருக்கு நான் கொடுக்குறேன். 2வது மனமும் வந்து தரமான பிராணிகளை கொடுப்பது. இதில் தரம் ஆடு கொடுக்கக்கூடிய வசதி உள்ளவர்கள் மாட்டு கூட்டிலே சேர்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. பொதுவாக குர்பானி கடமையானவர் முழு ஆடும் கொடுக்கலாம், அல்லது மாட்டின் 7 பங்குல ஒரு பங்காகவும் சேரலாம். குர்பானி கடமை நிறைவேறும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு பெரும் செல்வந்தராக இருப்பவர் ஆடு கொடுப்பதற்கு எந்த சிரமமும் இல்லை, அது ரொம்ப சாதாரண காசு தான் அவருக்குன்னு இருந்தால் அவர் ஆடு கொடுப்பது தான் மிகச்சிறந்தது. ஏன், ஆட்டுடைய விலை ஒரு குர்பானி பங்கை விட 4 மடங்கு இருக்கு. இன்னைக்கு வசதி இருப்பவர்கள் பங்கை தவிர்த்து ஆடாக கொடுப்பது தான் மிகச்சிறந்தது. எனக்கு அதற்கான நேரம் இல்லை, சூழல் இல்லை, அல்லது நான் வெளியூரில் இருக்கிறேங்கிற மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் பங்கில் சேர்ந்து கொடுக்கலாம், கடமை நிறைவேறுங்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் மனமு வந்து தரமானதை கொடுங்கள் என்கிற ஹதீஸின் பிரகாரம் நமக்கு எது ரொம்ப முடியுமோ, நம்ம செலவழித்து சிரமப்பட்டு எதை செய்ய முடியுமோ அதை செய்கிறது தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். எனவே ஆடு கொடுக்க வாய்ப்பு இருப்பவர்கள் நிச்சயமாக ஆடு கொடுங்க. அதில் ஒரு சில பேர் பேசும்பொழுது சொல்லுகிறார்கள், எனக்கும் ஆடு கொடுக்க ஆசை தான், ஆனால் வீட்டில் கொண்டு வந்து கட்டி வச்சா 4 நாள் அதை மேய்க்க வேண்டியது இருக்குது, அதுக்கான தட்டை வாங்கி போக வேண்டியது இருக்குது, பல வேலைகள் இருக்குது, அசிங்கப்படுத்திடுது, வீட்டில் இருக்கிறவங்க சுத்தப்படுத்தணும், இட வசதி இல்லை, இப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த சிரமங்களை எல்லாம் சந்தித்ததுக்கு பிறகு கொடுத்தாதான் அதுக்கு பேர் குர்பானி. குர்பானின்னால என்னங்க அர்த்தம்? சிரமப்பட்டு தியாகம் செஞ்சு கொடுக்கறதுக்கு பேர் தான் குர்பானி. நான் நன்மையையும் எதிர்பார்ப்பேன், எந்த சிரமமும் படமாட்டேன் என்பது தியாகம் அல்ல, கடமை நிறைவேறும். எந்த அமலுமே 2 வகையான கூலியை பெறும். 1, கடமை முடிஞ்சு, 2வது கடமை முடிந்தது என்பதோடு அல்லாஹ்வுடைய திருப்தியோடு முழு கூலியும் கிடைக்கும். தொழுகைக்கும் அப்படிதான். ஒரு 5 வேளையும் தொழுதுகிட்டே இருக்கிறார், அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்ட அவர் கூலியை பெறுவார்? எல்லா தொழுகையாளிகளுக்கும் ஒரே கூலி கிடைக்குமானா எல்லா கூலியும் ஒரே அளவு கிடையாது. ஒரு சிலருக்கு அவர் கடமையை நிறைவேற்றிட்டார், நரகத்திலிருந்து தப்பிச்சிட்டார், சொர்க்கத்துக்கு போ, அது கடைசி அந்தஸ்து சொர்க்கமாக இருக்கலாம். ஒரு சிலருடைய தொழுகை கூலி அளவால் மலையளவு வித்தியாசப்படும். அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி மகத்தானதாக இருக்கும். காரணம், அவர் கடமைக்குன்னு வந்து செய்யலை, என் திருப்திக்குன்னு வந்து செஞ்சார். பொதுவாகவே மனிதனுடைய நிலைமை என்ன? கடனாகி போச்சு, தொழுகை வந்துடுவோம். வியாபாரத்தில் நஷ்டமாகி போச்சு, தொழுகை வந்துடுவோம். பொண்ணு தேடி கிடைக்கல, தொழுகை வந்துடுவோம். குழந்தை பாக்கியம் இல்லை, தொழுகை வந்துடுவோம். ஏதாவது எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, தொழுகை வந்து கேட்போம். இமாம்கள் கேட்பார்கள், என்னைக்காவது எனக்கு எந்த தேவையுமே இல்லை, என் ரப்ப நான் வணங்குறதுக்காக வர்றேன் பள்ளிவாசலுக்கு, என்றைக்கு நீங்கள் வருகிறீர்களோ அன்றைக்கு தான் உங்களுடைய தொழுகை ருசியாக இருக்கும் என்று சொல்வார்கள். அது எல்லா அமல்கள்லையுமே இருக்குது. கடமைக்கு செய்வது என்பது ஒன்று, ஆனால் முஸ்லிம்கள் அப்படி செய்யக்கூடாது. உண்மை முஸ்லிமாக நாம் ஆகுவதற்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக இதை நான் செய்கிறேன் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த அமலை செய்ய வேண்டும். இந்த குர்பானியில் கவனிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் நான் சொல்கிறேன். நடைமுறையில் உள்ளது, தவிர்த்து கொள்ள வேண்டியது. ஒரு சில இடங்களில் ஆடு கொடுக்குறாங்க, அது 3 பங்காக வைக்கணும் இல்லையா? 3 பங்காக வைக்கிறாங்க. ஒரு பங்கு சொந்த பந்தத்துக்கு கொடுக்கணும், ஒரு பங்கு நாம் எடுத்துக்கலாம், ஒரு பங்கு நமக்கு அறிமுகம் இல்லாத, அதாவது சொந்த பந்தத்தில் இல்லாத ஏழைகளுக்கு கொடுக்கலாம். கவனிச்சுக்கங்க, காஃபிர்களுக்கு, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு குர்பானி பங்கை கொடுப்பது கூடாது. குர்பானி கரியை நேரடியாக, இப்போ நான் ஒரு ஆடு அறுத்திருக்கிறேன், 3 பங்காக பிரிச்சுட்டேன், இந்த பங்கில இருந்து முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கறி கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அறவே அனுமதி இல்லை. அக்கம் பக்கத்தில் இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு யாராவது அன்பளிப்பு கொடுத்து விடுவாங்களே, அதை கொடுக்கலாம். நேரடியாக நான் குர்பானி கொடுக்கறதுலேருந்து இருக்கக்கூடிய இறைச்சி இருக்கே, அது முஸ்லிம்களுக்கானது மட்டும்தான். அடுத்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்க விரும்பினால் 2 காரியம் செய்யலாம். 1, நமக்கு தேடி வருது குர்பானி கறி, அதை தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா அது குர்பானி இல்லை, நமக்கு வரும்போது தான் குர்பானி கறி, நாம் அதை எடுத்து கொடுக்கும்போது அது சதக்கா.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் சமையல் ஆயிருக்கு, சாப்பிட்றாங்க, அமர்ந்து இறைச்சி வைக்கப்படுது, எடுத்து கடிச்சிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நாயகமே அது சதக்காவுடைய கறி, சதக்காவுடைய கறி நபிமார்களுக்கு ஹராம், சாப்பிடக்கூடாது. நபிமார்களுடைய குடும்பத்தில் இப்போ வரைக்கும் வர்றாங்களே தங்கல்மார்கள், அவங்களும் சதக்காவெல்லாம் சாப்பிடக்கூடாது. இது நபிமார்களுடைய குடும்பத்திற்காக உள்ளக்கூடிய ஒரு சிறப்பம்சம். அவங்க சதக்கா எடுக்கக்கூடாது, ஹராம். இப்போ ஆயிஷா அம்மா ஞாபகப்படுத்துகிறாங்க, நீங்கள் சாப்பிட்றது சதக்காவுடைய கறி. அப்படியா? யார் கொடுத்தா? இல்லை, சதக்கான்னா அது நமக்கு வந்தது இல்லை, நம்முடைய வீட்டுக்கார வேலைக்கார பெண்மணி ஆயிஷா பரீரா, அவங்க பேர் பரீரா, அவங்களுக்கு வந்தது அப்படின்னோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு சொன்னாங்க, சதக்காவா வந்தது பரீராவுக்கு தான். பரீரா நமக்கு கொடுக்கிற போது நமக்கு அன்பளிப்பு, அன்பளிப்பு வேற, சதக்கா வேற. இங்கேயும் அதுதான், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கலாம். நாம் கொடுக்குற கறி இருக்குதே, அது கொடுக்கறது கூடாது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். ஒன்று இப்படி செய்யுங்க, இல்லை எனக்கு யாருமே கொடுத்து விட மாட்டாங்க, எனக்கு இந்த கறி தான் இருக்குது, நான் எப்படி முஸ்லீம் அல்லாத நண்பர்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் ரொம்ப அக்கறைப்படுவதாக இருந்தால் தனியாக காசு கொடுத்து வாங்கி தான் கொடுக்க வேண்டும், வேறு வழி இல்லை. ஏனென்றால் குர்பானி கறி என்பது முஸ்லிம்களின் பசியை போக்குவதற்காக கடமையாக்கப்பட்டது. அதை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுப்பது கூடாது. இதை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்க கூடாது. இதை யாராவது வெளியே இருந்து கேட்கும் போதும் எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டாங்கன்னா இந்த விளக்கத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த அமல் முஸ்லிம்களுக்கானது, உங்களுக்கு வேண்டுமா தரலாம், அனுமதி இருக்கிறது. எப்படி? அடுத்தவங்க எனக்கு கொடுத்தாங்கன்னா நான் தருவேன், அப்படி நீங்கள் கொடுக்கலாம். இது ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும். இதில் சொல்ல வந்தது என்னன்னா, சில பேர் 3 பங்குலாம் போடுறதில்ல, அறுத்து அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடறாங்க. இப்படிலாம் நடக்குதான்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருந்தா நீங்க இன்னும் பூமி அறியாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம். நடக்கிறது நிறைய இடங்கள்ல ஆடு முழுமையா போகாம பீஸ் பீஸா ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் உட்காந்து அடுத்த 1-1.5 மாதங்களுக்கு அதுதான் அங்கே சாப்பிடப்படுகிறது. இதை ஹராமான்னு கேட்டிங்கன்னா ஹராமுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது எதுக்காக செய்யப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறல. குர்பானி எதற்காக செய்யப்பட்டது? ஏழைகளை, சொந்த பந்தங்களை அரவணைச்சு அவங்கள பசியை போக்குறதுக்காக கொடுக்கக்கூடியது தான் குர்பானி. அடுத்து எல்லாத்தையும் நாமளே வச்சுக்கிட்டா சில அமல்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியோடு மகத்தான கூலியை கொடுக்கும், சில அமல்கள் நம்முடைய கடமையை மட்டுமா போக்கும், சில அமல்கள் நம்மளுக்கு நரகத்தில் கொண்டு போய் தள்ளிடும். அந்த பட்டியலில் தான் இது. எனவே நாம் கொடுக்கக்கூடிய இந்த குர்பானியை தரமானதாக, நொண்டியாக இருக்கக்கூடாது, கண் குருடாக இருக்கக்கூடாது. அது நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது, நீங்கள் அதை தேடி தெரிந்து கொள்ளுங்கள், பிறகு கேட்டால் கூட நான் சொல்லுகிறேன். அதே மாதிரி எப்படிப்பட்ட ஆடு கொடுக்கறதுங்கிற வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. கண், கொம்பு, அடிவயிறு, முட்டி, இந்த பகுதியெல்லாம் கருப்பு இருந்துச்சுனாக்கா அது ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச பிராணியாக. ஆட்டிலே நீங்கள் பார்க்கலாம், அடிவயிறு கருப்பாக இருக்கும் இல்லையா, அந்த ஆடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிடிச்சதுன்னு ஹதீஸில் வருது. எனவே நாம் குர்பானி கொடுக்கணும், தரமானதாக மனமுவந்து நாம் கொடுக்கணும், சட்டத்திட்டங்களை அறிஞ்சு கொடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சிறப்புகளை எல்லாம் அடைந்து கொள்ள முயற்சி செய்யணும். இறுதியாக குர்பானி கொடுக்காதவங்களுக்கு ஒரு ஹதீஸ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் வஜத சாஅத்தன் ஃபலம் யுதஹி, யாருக்கு வசதி இருந்தும் அவர் குர்பானி கொடுக்கவில்லையோ ஃபலா யகுர்பன்ன முஸல்லானா, அவர் நம்முடைய ஈதுகாவிற்கு வர வேண்டாம் என்று சொன்னார்கள். நம்முடைய ஈதுகாவுக்கு வரலன்னா வேற பக்கம் ஈதுகாவுக்கு போய் ஜங்ஷனில் தொழுதுக்கலாமா அப்படின்னு நாம் யோசிக்கக்கூடாது. ஈதுகாவுக்கு வரக்கூடாது என்றால் அவர் தொழுகவே வர தேவையில்லை. யார் தொழுக வர தேவையில்லை? முஸ்லீம் அல்லாதவர் தானே தொழுக தேவையில்லை. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண வார்த்தைகளில் சொன்னாலும் ரொம்ப பெரிய எச்சரிக்கை இதில் இருக்குது. நீ முஸ்லீமே இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு நீ குர்பானி கொடுக்கல, உன் தொழுகை ஒன்றும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அதுக்கு அர்த்தம். எனவே நாம் அதை உணர்ந்து தரமான குர்பானி கொடுக்க முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்று அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்